கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் நமக்கு போதிக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். நம்முடைய உதடுகளின் கனிதான் ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல. நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னவன் வீழ்ந்து போனான். அதுபோல இல்லை. ஆண்டவரே, எது நடந்தாலும் உங்க கிருபைப்பா. என் அருமை தேவ பிள்ளை, உன் வாழ்வில் உயர்வுகள் வந்து கொண்டிருக்கிறதாம். நான் என்னுடைய கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பின் நிமித்தமாய் நான் உயர்ந்து விட்டேன் என்று சொல்லாதே. மாறாக, என் ஆண்டவரே, நீங்க போட்ட பிச்சைப்பா, நீங்க தந்த கிருபை ஆண்டவரை சொல்லிப்பார். உன் வாழ்வில் திருப்பியும் மேன்மை அதிகமாகும். சில வேளைகளில் கொஞ்சம் நமக்கு உயர்வு வந்த உடனே நம்ம அறியாம ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போயிடுவோம். அது உலக இயற்கை. சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கர், நீ ரொம்ப கஷ்டப்படுற, அதனால பார் உன் உழைப்பு உனக்கு தந்திருக்கிற நன்மை என்று சொல்லி இந்த உலகத்தின் மக்கள் நம்மை போதிக்கும் பொழுது நம்மை அறியாதபடிக்கு நாம் ஒரு படி மேலே போயிடுவோம். அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் இவ்வளோ நன்மை, என் நண்பர்கள் செய்கிறது தான் நன்மை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள், இது உலக பிரகாரம் நம்ம அறியாமல் வரக்கூடிய காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு துதியையும் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண கடவும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாமாம். என் வாழ்வில் வருகிற உயர்வுகள், என் வாழ்வில் வருகிற நன்மைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் என் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லலாமா? என் இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கலாம். நான் நன்மையாக தான் வச்சிருந்தீங்க, நீங்க தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, ஆனா எடுத்துட்டீங்களப்பா, என்னை விட்டு இந்த நன்மை போயிடுச்சு என்று சொல்றியா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கொடுத்த கர்த்தர் உன்னை எடுத்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொடுக்க வேண்டியவைகளை அவர் உன் வாழ்விலை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் கடனாளி அல்லவே அல்ல. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருடைய நாமத்தில் அவருக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உன் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு தேவ பிள்ளையே. யூ வில் see the result. நீ இதற்குண்டான பலனை இன்றைக்கே காண்பாய். அவரை நோக்கி பார்ப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் எங்களுடைய வாழ்வில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் உம்மை அறியாதபடிக்கு எதுவும் நடப்பதில்லை. ஆகவே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. ஆகவே எங்களுக்கு நன்மைகளை மட்டும் நீர் அனுமதிக்கிறவர். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதுப்பித்தலின் வல்லமையை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.